Hey guys, welcome back to Kurimurai. So first of all, happy Tamil New Year. கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போடல ஏன்னாக்கா நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் வந்து பிளேரைட் வித் கிக்கும்பர் சீரிஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேட்டு கண்டிப்பாக லைக் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு நான் 4 வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் குயிக்காக முடிச்சுட்டு ஆப்வியஸாக எல்லா கான்செப்ட் கவர் பண்ணிவிட்டு டைப்ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம பிளேரைட் போயிடலாம். எனக்கு பிளேரைட் இன்டென்ஷன் அது லேர்ன் பண்ண இன்டென்ஷனில் தான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆப்வியஸாக ஜாவாஸ்கிரிப்ட் ஒன்ஸ் லேர்ன் பண்ணிட்டோன்னா அதை வச்சு நம்ம நிறைய கற்றுக்கலாம். வெப் டிரைவர் ஐயோ, சைப்ரஸ், ஜாவாஸ்கிரிப்ட் ரிலேட்டட் ஃப்ரேம் ஒர்க்ஸ், சில டெவலப்மெண்ட் சீரீஸ்லாம் கூட கொண்டு வரலான்னு அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். பட் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுறது கொஞ்சம் டைம் லைக் அதுவும் 2 சேனலில் போகிறதுனால கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. கொஞ்சம் ஆக்கியபைடாக இருக்கேன், சாரி. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீக்லி அட்லீஸ்ட் 4 வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில் வந்து நம்ம வந்து இது வரைக்கும் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம். டேட்டா டைப்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச், அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து கண்டிஷனல் வந்து இஃப் எல்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் 3மே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த இந்த 13 டாபிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான டாபிக். ஸோ அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவேன் எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு ஏதாவது வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் அப்படின்னு எந்த இன்டர்வியூ போனீங்கனாலும் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரும். ஸோ அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்க்கு ஆப்வியஸாக நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபார் லிப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து லைக் இது வரைக்கும் லேர்ன் பண்ண எல்லா கான்செப்டும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஓகேவா, ஸ்ட்ரிங் மட்டும் இல்லை, போக போக ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாத்துலேயும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து லைக் 1 or more கேரக்டர்ஸ் வந்து ரீப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக. கேரக்டர்ஸ்னால் ஏபிசி அது மட்டும் கிடையாது, 1 2 3ன்றதும் ஒரு கேரக்டர் தான். @ சிம்பிள், டாலர் சிம்பிள், ஹைஃபன் சிம்பிள் எல்லாமே நம்ம கீபோர்டில் இருக்கிற டைப் பண்ணுற எல்லா கீஸ், அதாவது லைக் டெக்ஸ்ட் எடிட்டரில் டைப் பண்ணுற எல்லா கீஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் தான். ஸோ 1 or more கேரக்டர் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜாவாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரே ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கேர் சொல்லுவோம். டபுள் கோட்ஸில் வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு ஒரே கான்செப்ட் தான் இருக்குது, கேர் அப்படின்னு கிடையாது. ஸோ 1 or more கேரக்டர் இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரிங் கேட்டகரியில் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நியூ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணோம். ஸோ எப்போவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுனால மெமரி கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். அதே வந்து லிட்ரல்னால் கொஞ்சம் மெமரி வந்து சேவ் பண்ணும் கம்பேரிங் டு ஆப்ஜெக்ட். ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்துக்கும் நான் டெமோ காட்டுறேன், பட் ஆப்வியஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்ட்ரிங் லிட்ரல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் எதுக்காக நம்ம ஸ்ட்ரிங் வந்து படிக்கணும், ஆட்டோமேஷனுக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லேர்ன் பண்ணால் தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை வந்து லேர்ன் பண்ண முடியும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஒரு இமெயில் ஃபீல்டு வந்து வேலிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமெயில் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு வந்து லைக் ஃபியூ கேரக்டர்ஸ் வரும், மேபி நம்பர் வரலாம், அதுக்கப்புறம் @ வரும், அதுக்கப்புறம் டொமைன் நேம் .com .in அந்த மாதிரிலாம் வரும். ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தனி கான்செப்ட் தான், பட் அதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஆப்வியஸாக ஸ்ட்ரிங் வந்து தேவை. அதுக்கு மட்டுமா கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த பேஜில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டேஷ் வீடியோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னு ஒரு பேஜ் டைட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குது, அப்புறம் டேஷ் ஹைஃபன் இருக்குது. இப்போ என்னோடய டெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து அதில் அந்த டைட்டிலில் ஹைஃபன் வந்து கரெக்டாக வருதா, டைட்டிலில் ஹைஃபன் வந்து தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு கும்பலாக கேரக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கும்பலாக நிறைய இருக்கிற கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டரை மட்டும் நம்ம ஃபெச் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வச்சு மேனிப்புலேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஓகே, அது இல்லாமல் கெட் டைட்டில் சரி, கெட் கரண்ட் யூஆர்எல் சரி, இல்லை கெட் யூஆர்எல் சரி, இல்லைனா வந்து கெட் ஆட்ரிபியூட், கெட் டெக்ஸ்ட் கான்டென்ட், அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து மோஸ்ட் ஆட்டோமேஷனில் ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அமேசானில் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் செக் பண்ணும்போது 110 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
110 ரூபான்றது வந்து இன்டிஜர் கரெக்டாக. பட் நம்ம அது செலினியம்லையோ இல்லை பிளேரைட்லையோ இல்லை வெப் டிரைவ்லையோ எந்த ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷனில் நம்ம அதை கெட் பண்ணும்போது நம்பர்ஸாக வராது. ஆஃபீஸாக டிஸ்பிளே பண்ணும்போது நம்பர்ஸாக தெரியும். பட் ஆக்சுவலாக அது வந்து டேட்டா டைப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்து தெரியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் எதுக்கு லேர்ன் பண்ணுறோம், ஆட்டோமேஷனில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேசிக்கான ஐடியா இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் ஆக்சுவலி பெரிய கான்செப்ட் தான். ஃபுல்லாக கவர் பண்ணுமா கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு 8 to 10 ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். அது தெரிஞ்சாலே செம்மையாக நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஸோ அது மட்டும் நம்ம பார்ப்போம். டைம் இருந்தது அப்படின்னா மேபி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம பார்ப்போம். ஓகேவா? அண்ட் ஆஃபீஸாக உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்லிடுறேன். நம்மளோட github.com/autonicKC அதில் ரெபாசிட்ரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா JavaScript தமிழ் டியூட்டோரியல் 2023. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எல்லா கோட் பேஸும் வந்து நம்ம வந்து கரெக்டாக போட்டிருப்போம். அண்ட் மெயின் பிரான்ச் ஒரே பிரான்ச் இருக்குது பேசிக். அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே நம்மளோட ஐடியிலும் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். பேசிக் ஃபோல்டருக்குள்ளே வந்து நம்ம திருப்பியும் க்ரியேட் பண்ணலாமா, இல்லை ஸ்ட்ரிங்னு தனி க்ரியேட் ஃபோல்டர் பண்ணலாமா? சரி, நான் பேசிக்குள்ளே போடுறேன். ப்ரோக்ராம் ரிலேட்டடாக வரும்போது அது தனி பேக்கேஜாக போடுறேன். ஓகேவா? சரி, இங்கே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் ஸ்ட்ரிங் .js அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து 2 டைப்பாக டிஃபைன் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல், இன்னொன்று வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிட்ரல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து கான்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து மை நேம் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கௌஷிக் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. செமிகோலன் வந்து ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், மேண்டேட்டரி கிடையாது. போகிறதா போடலாம், வேண்டாம்னா வேண்டாம். ஓகே. சரி, இங்கே கான்ஸ்ட் மை நேம் ஈக்குவல் டு கௌஷிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். கன்சோல் லாகில் போயிட்டு நம்ம வந்து மை நேமை வந்து டைப் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஆப்வியஸாக லைக் Ctrl J கொடுத்திங்கன்னா உங்களோட இது வரும். ஸோ நம்ம வந்து சிடி கமெண்ட் கொடுத்து அந்த பேசிக் ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டோம். அதுக்கப்புறம் வந்து நோடு கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கௌஷிக் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ இது வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட் மை ஏஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ மை ஏஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். ஓகேவா? டபுள் கோட்ஸ் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட வந்து லைக் ஆச்சு. ஓகே. ஸோ நமக்கு வந்து டபுள் கோட்ஸில் நம்ம சேவ் பண்ணலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸில் சேவ் பண்ணலாம், இல்லைனா வந்து பேக் டிக்ஸில் சேவ் பண்ணலாம். அதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் ஸ்ட்ரிங் அப்படின்னாலே ஏதாவது ஒரு கோட்ஸ்க்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து 28 கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கன்சோல் லாகில் போயிட்டு மை ஏஜ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்கள் அவுட்புட் ஆஃபீஸ் அங்கே என்ன இருக்கோ அதே தான் வரும். ஓகேவா? பட் இது வந்து என்ன டேட்டா டைப் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து டைப் ஆஃப் அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து டைப் ஆஃப் மை ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இன்டிஜர் வருமா இல்லை ஸ்ட்ரிங் வருமா? ஆஃபீஸாக வந்து ஸ்ட்ரிங் வரும். இதே நான் வந்து டபுள் கோட்ஸ் வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது வந்து ஆக்சுவலி வந்து நம்பர் டேட்டா டைப்பாக மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆப்வியஸாக வந்து டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுங்க. டபுள் கோட்ஸ் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளேயும் நான் வந்து கொடுக்கலாம். இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னாலும் அது வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரிங் அப்படி தான். அது இல்லாமல் பேக் டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேக் டிக்ஸ் நான் வந்து இது பேக் டிக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட கீபோர்டில் நம்பர் 1க்கு பக்கத்தில் முன்னாடி இருக்கும். அதான் பேக் டிக்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஜாவாஸ்கிரிப்டில் பேக் டிக்ஸை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். அது நான் போக சொல்கிறேன். ஓகே. ஆல்ரெடி கவர் பண்ணுறேன் ஞாபகம் இல்லை, பட் ஆப்வியஸாக இன்னொரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 28 போடுறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. ஓகே. இதே ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கான்ஸ்ட் போட்டு திருப்பி வந்து மை நேம் ஆஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ ஆஸ் ஆப்ஜெக்ட் போட்டு ஈக்குவல் டு அண்ட் எகெயின் வந்து நான் வந்து கௌஷிக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து கன்சோல் லாகில் நாங்கள் வந்து டைப் ஆஃப் மை நேம் ஆஸ் ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட்னா ஆப்வியஸாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நியூ ஸ்ட்ரிங்னா என்ன அர்த்தம்? ஆப்வியஸாக இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போது இதை ரன் பண்ணோம் அப்படின்னா
என்ன வருது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் வருது. உள்ளே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரலாக கொடுக்கும்போது அது வந்து லிட்ரலாக டிக்ளேர் பண்ணும்போது அதோட டைப் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வருது. அதே நம்ம நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கால் பண்ணும்போது டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்னாலே அவிஸாக வந்து லைக் லிட்ரலோட ஆப்ஜெக்டில் வந்து மெமரி கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த ஸ்ட்ரிங் லிட்ரலில் லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்னா அவிஸா அது ஒரு கிளாஸாக இருக்கும். கிளாஸ்னால் மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட்ஸ்னால் அவிஸா நம்ம மெத்தட்ஸும் ஃபங்க்ஷன்ஸ் கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ அவிஸா அதை கால் பண்ணலாம். பட் லிட்ரலில் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸ். ஸோ அவிஸா வந்து அங்கே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்லையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட நேமை வந்து நான் வந்து அப்பர் கேஸாக மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்சோல் லாகில் போயிட்டு நான் வந்து மை நேம் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், மை நேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். இது உங்களுக்கு டெமோக்காக லைக் எப்படி யூஸ் பண்ணலான்னு காமிச்சிருக்கேன். மற்றபடி ரெண்டுத்துலேயும் நம்ம பண்ண போகிற ஆக்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து மை நேம் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டூ அப்பர் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து அப்பர் கேஸாக மாற்றிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா மை நேம் வந்து கௌஷிக், ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கௌஷிக் அப்படின்னு அப்பர் கேஸில் வந்து வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதே மாதிரி எனக்கு சப்போஸ் லோயர் கேஸில் மாற்றணும் அப்படின்னா இங்கே வந்து ஆப்வியஸாக டூ லோயர் கேஸ் அப்படின்னு கால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த கே மட்டும் நான் கேப்ஸில் கொடுக்குறேன். இங்கே ஒரு கே கேப்ஸ், இங்கே ஒரு கே கேப்ஸ். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து லோயர் கேஸில் கன்வெர்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கே வந்து ரெண்டுமே அப்பர் கேஸில் இருக்குது. இது வந்து டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்பர் கேஸில் கால் பண்ணனால அப்பர் கேஸாக மாறி இருக்கு. அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல், லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் எல்லாமே. ஓகேவா, சரி. இப்போது நம்ம இது சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, மை நேம் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம்ல. சேஞ்ச் பண்ணனால அது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகுமா கேட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, ஸோ இது மேலே மவுஸ் ஒர்க் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுமே தவிர அது அந்த வேல்யூவை வந்து சேஞ்ச் பண்ணாது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து அப்பர் கேஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் திருப்பியும் அதே வேல்யூ வந்து லோயர் கேஸும் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் மை நேம் இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரும். அதாவது என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரிங்கில் நம்ம எப்போவுமே எந்த ஒரு மேனிப்புலேஷன் பண்ணாலும் அது அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை வந்து எஃபெக்ட் பண்ணாது அன்டில் ரீஇனிஷியலைஸ் பண்ணுற வரைக்கும். ரீஇனிஷியலைஸ் இன் த சென்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து மை நேம் ஈக்குவல் டு மை நேம் அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக மை நேமை வந்து நம்ம வந்து ஓகே அப்படி இல்லை. ஓகே, ஸோ இங்கே வந்து டூ லோயர் கேஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இதை நான் கமெண்ட் பண்ணியிருப்பதுக்கு அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மை நேம் டாட் டூ அப்பர் கேஸ் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் லைக் இந்த இடத்துல வந்து நான் வந்து கன்சோல் லாக் பண்ணி நான் வந்து மை நேமை கால் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸாக எந்த ஒரு சேஞ்சஸும் நடந்திருக்காது. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வந்து பிரிண்ட் ஆகும். அதே வந்து மை நேம் டூ லோயர் கேஸ் சொல்லிட்டு நான் ரீஇனிஷியலைஸ் பண்ணுறேன். அதே வேரியபிளில் நம்ம வந்து திருப்பி வந்து அந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிடுறோம், ரீஇனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து லோயர் கேஸ் கொடுத்தனால லோயர் கேஸாக எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து எரர் வந்திருக்கு. ஏன் எரர் வந்திருக்குன்னா ஆப்வியஸாக நம்ம வந்து கான்ஸ்ட் போட்டுருக்கோம். கான்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். லெட்டு வார் கான்ஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். கான்ஸ்ட் வந்து ஒன் டைம் இனிஷியலைசேஷன் தான். ஒன் டைம் இனிஷியலைசேஷன் பண்ணுறோம் ஆப்வியஸ்னா சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் இங்கே கேட்கலாம் இங்கே எப்படி வந்து டூ அப்பர் கேஸ் டூ லோயர் கேஸ்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கான்செப்ட்டு. ஸ்ட்ரிங் வந்து ஆக்சுவலி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணாது. அது வந்து புதுசாக ஒரு வேரியபிள் கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து கன்சோல் லாகில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம லெட் அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ லெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்திருக்கு, கே லாஸ்ட் கே அண்ட் ஃபஸ்ட் கே வந்து கேபிட்டலில் வந்திருக்கு. அதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கு. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸ் மாற்றிருக்கோம். அப்பர் கேஸ் மாற்றினதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா மை நேம் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினலாக எப்படி இருக்கோ அதே தான் வந்து இங்கேயும் வந்திருக்கு அப்பர் கேஸ் மாற்றின அப்புறம் கூட. பட் லோயர் கேஸாக மாற்றிட்டு நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணியிருக்கும் போது அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போது நம்ம ரீஇனிஷியலைஸ் பண்ணல அப்படின்னா ஆப்வியஸாக வந்து அது வந்து சேஞ்ச் ஆகாது.
இப்போ லெட்டில் இருக்குது, ஓகே நான் வந்து வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியுது. கான்ஸ்ட்டில் இருக்கும்போது என்னால் எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்ண முடிஞ்சது, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்ட்டில் வந்து ரீஇனிஷியலைசேஷன் பண்ண முடியாது, கரெக்ட். அது நம்ம ஆல்ரெடி எக்ஸெப்ஷனில் பார்த்துட்டோம். ஆனால் கான்ஸ்ட் மை நேம் போட்டு இங்கே நான் பண்ணியிருக்கேன். மை நேம் டாட் டு அப்பர் கேஸ்னு கால் பண்ணுறேன். ஆனால் வேல்யூ சேஞ்ச் ஆகுது இல்லை, அது எப்படி நடக்குது? கான்ஸ்ட்டில் நம்மளுக்கு தெரியும், லைக் ஒரு வாட்டி தான் டிக்ளேர் பண்ண முடியும், ஒரு வாட்டி தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். அது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் இனிஷியலைஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலி என்ன சின்டாக்ஸ், ஒரிஜினல் சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை நேம் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீடியோவில் லேர்ன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கீவேர்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல நினைக்கிறேன். பட் இங்கே வந்து நான் இது வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இங்கே வந்து பண்ணுற ஆப்ரேஷன் வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆரோ. ஸோ ரிட்டர்ன் என்ன அர்த்தம் அப்படின்னா புதுசாக நம்மளுக்கு ஒன்று தருதுன்னு அர்த்தம். ஸோ டூ அப்பர் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கன்வெர்ட்ஸ் ஆல் தி ஆல்ஃபா கேரக்டர்ஸ் இன் ஏ ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ். அப்புறம் வந்து ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி புது ஒரு வேரியபிள் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ லோயர் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு புது வேரியபிள் கொடுக்கும். அந்த வேரியபிளை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்ம இந்த கான்ஸ்ட்டில் இருக்கிற வேரியபிளை எஃபெக்ட் ஆர் சேஞ்ச் பண்ணலை. இது ஒரு புதுசாக தரது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட கான்செப்ட். ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம வேல்யூ வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்டில் ரீஇனிஷியலைஸ் பண்ணுற வரைக்கும் அந்த வேல்யூ வந்து என்றைக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோட பிஹேவியர், அப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போதுக்கு ஸ்ட்ரிங் ஓகே. ஸோ அப்பர் கேஸ் லோயர் கேஸ்ன்ற 2 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங் லிட்ரல் எப்படி கொடுக்குறது, ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் வந்து டைப் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும், லிட்ரலுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதான் வந்து வெரி பேசிக். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லைனா நம்மளோட டிஸ்கார்டில் கேளுங்க. கொஞ்சம் அளவு கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க, அப்போ தான் வந்து யூடியூப் என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம சேனல் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு ஒரு விதத்தில் நல்லது. ஓகே, ஸோ இந்த வீடியோ கால் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய், டேக் கேர்.